அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு வந்து நான் நிற்கிற இடம் வந்து ஜெர்மனியில டோர்ட்முண்ட் சொல்ற சிட்டியில. இங்கே இருந்து நான் இன்னொரு கண்ட்ரிக்கு ஒன்று இன்ஷால்லா இன்னைக்கு நைட் இப்போ ட்ராவல் பண்ண போறேன். இன்னும் ஒரு 15 மினிட்ஸ்ல வந்து ட்ராவல் பண்ண போறேன். ஸோ எங்களை பிக்கப் பண்றதுக்கு வந்து ஒரு பஸ் ஒன்று வரும். ஸோ நான் திருப்பவும் வந்து அதே ஏஜென்சியில தான் ட்ராவல் பண்ண போறேன். நான் நீங்க தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்க கண்டினியூவா. நான் உங்களுக்கு எந்த கண்ட்ரின்னு சொல்லி நான் சொல்றேன். இங்க தான் வந்து எல்லா பஸ்ஸும் ஆல்மோஸ்ட் இங்க ஜெர்மன்ல இருந்து இப்போ டோர்ட்முண்ட் சிட்டில இருந்து வேற கண்ட்ரிக்கு போற பஸ் ஆகிடும். ஜெர்மனுக்குள்ளே வேரிய ஸ்பாட்ஸ்க்கு போற பஸ் ஆகிடும். எல்லாமே வந்து இந்த இடத்துல தான் வரும். இங்க தான் நம்ம பஸ் ஹோல்டுக்கு வரணும். நார்மலா எங்களோட ட்ராவலை ஸ்டார்ட் பண்றேன்னு சொன்னா ஜெர்மன்ல இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து போறேன்னு சொன்னா நிறைய பேர் கேட்ட விஷயம் என்ன தேவை அப்படின்னு சொல்லி, அதாவது ஜெர்மன்ல இருந்து யூரோப்பியன் யூனியன்ல உள்ள கண்ட்ரிஸ் இருக்குது. அந்த கண்ட்ரிக்கு நாங்க போகணும்னு சொன்னா அதாவது ஜெர்மன் ரெசிடென்ட் கார்டு கட்டாயம் வேணும். பொதுவாக அங்கே ஸ்டூடெண்ட் ஆகிறார்கள், ஒர்க் பண்றாங்க, எல்லாருக்கும் ரெசிடென்ட் கார்டு கொடுத்திருப்பாங்க. இந்த ரெசிடென்ட் கார்டு பிளஸ் பாஸ்போர்ட் கட்டாயம் வேணும். அது இருந்தால் தான் போகலாம். யூரோப்பியன் யூனியன்ல இல்லாத கண்ட்ரிஸுக்கு வந்து நீங்க விசா எடுத்து தான் போகணும். ஸோ வித்தின் யூரோப்பியன் யூனியன்ல உள்ள கண்ட்ரிஸ் ஆயிருந்தா எனக்கு விசா தேவையில்லை. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு காட்டுற இடம் தான் வந்து ஜெர்மனியில டோர்ட்முண்ட் என்ற சிட்டியில உள்ள பஸ் ஹோல்ட். இங்க தான் வந்து எல்லா பஸ்ஸும் இப்போ ஃபிளிக்ஸ் பஸ் ஆகிட்டும், அந்த மாதிரி உள்ளுக்குள்ள இப்போ ஜெர்மன் உள்ளுக்குள்ள ஒரு பஸ் ஆகிடும், ஜெர்மன்லேருந்து வேற கண்ட்ரிஸுக்கு போகிற பஸ் ஆகிடும், எல்லாமே வந்து இந்த இடத்துக்கு தான் வரும். இங்கே தான் நானும் இப்போ வந்திருக்கிறேன். எங்களை பிக்கப் பண்ண வைக்கிற பஸ்ஸும் வந்து இந்த இடத்துல தான் வரும் எங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு பார்த்தா விளங்கும், நிறைய பேர் வந்து வெயிட்டிங் வைக்கிறாங்க. எல்லாமே வந்து இந்த ட்ரிப் போகிறதுக்காண்டி வந்து ஆகல் தான். ஆல்மோஸ்ட் 3 பஸ் வந்து போகுது அந்த கண்ட்ரிக்கு. இன்றைக்கு நைட் கிளம்புது. இப்போ நைட் டைம் உங்களுக்கு பார்த்தா விளங்கும். இது இப்போ ஒரு 10:30 ஆகுது நைட் ஜெர்மனியில். இங்கே இருந்து கொஞ்ச நேரத்துல வந்து பஸ் வரும். நாங்க இன்ஷா அல்லாஹ் கிளம்பிக்கிறோம். பாரிஸ்லேக்கு புறப்படுங்க. எல்லாரும் வாங்க, செம்மையா சாப்பிடுங்க. ஸோ ஃபைனலி வெயிட்டிங் ஓவர். எங்களை பிக்கப் பண்ற பஸ் வந்துட்டு உள்ள என்ட்ரு ஆக்குள்ள வந்து எங்களோட ஐடென்டி கார்டு, ரெசிடென்ட் கார்டு, அது மாதிரி பாஸ்போர்ட்டையும் செக் பண்ணுவாங்க. ஸோ செக் பண்ணிக்க போறப்போ வந்து நாங்கள் எல்லாம் உள்ள வந்துட்டோம். ஸோ இன் ஃபியூ மினிட்ஸ் ரைட். இது ஏசி பஸ் நம்ம எங்க போறோம்? பாரிஸுக்கு போறேன். பாரிஸ் வந்து நம்ம ரொமான்டிக் சிட்டி தான். The toilets in the bus is only for emergency. We will make frequent stops along the way. Then you can stop and go to the restaurant. ஸோ நாங்கள் வந்து எங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு 4 hours மாதிரி ஆகிட்டு, ஒரு 10:30 மாதிரி எங்களோட ஜேர்னியை நாங்கள் வந்து ஜெர்மனியில் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து நாங்கள் கணக்காக இருக்கிற இடம் வந்து பெல்ஜியமில் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க. ஒரு 15 மினிட்ஸுக்கு மாதிரி பிரேக். ஃபைனலி வந்து நாங்கள் ஃப்ரான்ஸுக்கு வந்து சேர்ந்துட்டோம். நேற்று நைட் வந்து எங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு 11 o'clock மாதிரி ஜெர்மனிலேருந்து. இப்போ இங்கே வந்து ஒரு 6 o'clock, ஆல்மோஸ்ட் அப்போ 7 hours எடுத்துக்குது ஜெர்மனிலேருந்து இங்கே இப்போ ஃப்ரான்ஸுக்கு வரதுக்கு. நாங்கள் வந்து இப்போ இருக்கிற இடம் ஃப்ரான்ஸில் ஏஆர்டி வர்மான்னு சொல்லி ஒரு இடம் உண்டு. என்ன பேர்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. இவங்களுக்கு வித்தியாசமாக தான் பேர் வச்சுக்காங்க ஃப்ரான்ஸில். அதை ரீட் பண்ணுறது கஷ்டம். இப்போ இங்கே இருந்து நாங்கள் வந்து இன்னும் பாரிஸுக்கு போவோம் இன்னும் ஒரு 1 hour மாதிரி. இங்கே நாங்கள் இப்போ ரெஸ்ட் எடுத்துருக்கிறோம். சிலாக்கள் வந்து வாட்ச் பண்ணுறாங்க, ஃப்ரெஷ் ஆகிட்டு சிலாக்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு 1 hour மாதிரி நாங்கள் இங்கே இருந்து பாரிஸுக்கு போவோம். அங்கே நாங்கள் தொடர்ந்து எங்களோட வ்ளாகை கண்டினியூ பண்ணுவோம். தொடர்ந்து பாருங்க. இப்போ நான் வந்து ஃப்ரான்ஸில் உள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்றில் தான் நான் நிற்கிறேன். இங்கே வந்து உங்களுக்கு பார்த்த விலங்கும் நிறைய ஐட்டம் வந்து வச்சுக்கிறாங்க. இதில் ப்ரைஸ் €4.9. இங்கே உங்களுக்கு பார்த்த விலங்கும் ஃப்ரான்ஸில் உள்ள ஒரு ஐட்டத்துடையும் ப்ரைஸு அதே தான். ஃப்ரான்ஸில் யூஸ் பண்ணுற கரன்சி வந்து அதே யூரோ தான். இந்த யூரோப்பியன் யூனியனில் வந்து இருக்கிறதால வந்து சேம் யூரோ தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் இந்த கடைகள் வந்து கொஞ்சம் விலையாகும். ஏன்னா வந்து இப்போ மெயின் ரோட்டில் வந்து இந்த கடைகள் இருக்கிறதால வந்து இந்த மாதிரி கடைகளில் விலையாகும். ஸோ பெட்டர் வந்து இந்த மாதிரி கடைகளுக்கு வந்து பேச்சஸ் பண்ணாமல் மேக்ஸிமம் குறைச்சிட்டு நீங்கள் கொஞ்சம் தூரம் போனாவோ இல்லாட்டி பாரிஸில் வேறு இடங்களுக்கு போனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நீங்கள் வாங்கலாம். அவசரப்பட்டு வாங்க தேவையில்லை. ஃபைனலி நாங்கள் வந்து
பாரிஸுக்கு வந்துட்டோம். இப்போ பாரிஸில் தான் நிற்கிறோம். இப்போ எங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் வந்து பஸ் டூர் ஒன்று ஸ்டார்ட் ஆகும். அங்கே வந்து பஸ்ஸில் எங்களை கூட்டி போயிட்டு அங்கே பஸ்லேயே வச்சு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இந்த இடங்கள்னு சொல்லி. அதுக்கு பிறகு தான் நாங்கள் செல்ஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஹலோ காய்ஸ், நம்ம இப்போ பாரிஸ்ல இருக்கு. அது வந்து இந்தியா கேட்டு உங்களுக்கு பார்க்கலாம். அது வந்து இந்தியா கேட்டா அல்ல, பாரிஸ் கேட். பாரிஸ் கேட். ஆல்மோஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் இங்கே இருந்துட்டு ஃபோட்டோஸ் கொஞ்சம் எடுத்துட்டு திரும்ப வந்து எங்களோட பஸ் டூர் ஸ்டார்ட் ஆகும். பஸ் டூர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour மாதிரி எங்களோட பஸ் டூர் நடக்கும். அதில் வந்து என்ன சொல்லுவாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க என்னென்ன இடங்கள் நல்லம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நாங்கள் செல்ஃபாக தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். எனவே வீடியோவில் தொடர்ந்து பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பின்னால் வரும். In those very popular districts, you should calculate about 10,000 euro 1 square meter. But here, on this avenue, you can double. ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஐகானிக் பிளேஸ் ஆன் த எர்த். அதுக்கு தான் இப்போ நாங்கள் போகிறோம். எங்களோட பஸ் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆகி எங்களை வந்து முதல்ல ஸ்டெப் பண்ண ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து இந்த ஐஃபில் டவர் கிட்ட உள்ள இந்த இடம். வேரியஸ் லொக்கேஷனில் இந்த ஐஃபில் டவரை பார்க்கலாம். இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த லொக்கேஷன். இந்த இடத்துல இந்த ஐஃபில் டவரை பார்க்கக்குள்ள வந்து மார்னிங்கிறதால எங்களுக்கு வந்து ஐஃபில் டவர் அவ்வளோ கிளியராக விளங்கல. சன்லைட் வந்து ஆப்போசிட்டாக எங்களுக்கு வரதால அவ்வளோ ஒழுங்கான வியூ ஒன்று இல்லை. நான் வீடியோ லாஸ்ட்டில் வந்து இன்னும் கிட்ட போயிட்டு ஐஃபில் டவர் கிட்ட நல்ல வீடியோஸ் கொஞ்சம் வியூ ஒன்று எடுத்துக்கிறேன். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா விளங்கும். அதோடு வந்து கீழே இங்கே கிட்டத்தில் வந்து ஐஃபில் டவர் சிம்பிள் போட்டு நிறைய இந்த மாதிரி விற்பாங்க, சேல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு சீப்பாக வந்து அங்கிட்ட போனால் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் சில டைம் ஃபோர்ஸ் பண்ணி வாங்க சொல்லுவாங்க. நான் தான் கொஞ்சம் பார்த்திக்கணும் இந்த விஷயத்தில். ஸோ இது ஒரு நல்ல லொக்கேஷன். இப்படி நாங்கள் இறங்கி போனால் ஓகே. இப்போ நாங்கள் வந்து இருக்கிற இடம் வந்து பாரிஸ்ல ஈஃபில் டவர்ல தான் வந்திருக்கு. ஈஃபில் டவருக்கு முன்னால வந்திருக்கிறோம். இவர் வந்து ஃப்ரம் கேரளா, இந்தியா. மலையாளம், நான் பேசுறது மலையாளம். உங்களுக்கு மலையாளம் அறியுமோ? மலையாளம் அறியுமோ? இப்போ வந்து உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் இந்த ஈஃபில் டவர்ல? ஈஃபில் டவர் கண்டதுக்கு அப்புறம் ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு. இது வந்து என்னது பெரிய டூரும் ஆயிடுச்சானா, ஒரு பெரிய கொட்டாரம் தான் இது. இப்போ ஈஃபில் டவரை காட்டுறோமா? நான் ஈஃபில் டவர் கிட்ட தான் நிக்கிறோம். ஈஃபில் டவரை சொல்லுவாங்க வந்து மோஸ்ட் ரொமான்டிக் பிளேஸ் இந்த எர்த். உண்மையாது மோஸ்ட் ரொமான்டிக் பிளேஸ் இன் யூரோப், in the world. தாஜ்மஹால் இல்லையா? தாஜ்மஹாலா? அது எல்லாம் என்னது, இதோட முன்னிலை இதுதான் பெருசு. ஸோ ஈஃபில் டவரை இப்போ காட்டுவோமா? அப்படி வாங்க திரும்ப. ஈஃபில் டவர். ஸோ இதில் ஸ்பெஷல் வந்து தனி அயன் ரோடை வச்சே கட்டிக்கிறாங்க போல. இது சம்மர் டைமில் வந்து ஒரு 12 சென்டிமீட்டர் மாதிரி மேலே ஒசருமாம். ஸோ சம்மர் டைமில் வந்து 12 சென்டிமீட்டர், அதே டைமில் வின்டர் டைமில் வந்து 12 சென்டிமீட்டர் குறையுமாம். ஸோ அதான் ஸ்பெஷல். அதே டைம் நைட் டைமில் வந்து டிஃபரெண்டான கலரில் வந்து இது வந்து எங்களுக்கு காட்டிட்டிக்கும். ஸோ டிஃபரெண்ட் கலர் வந்து இது ஷோ ஆகும். To the right and to the left, a very expensive hotel called Crillon Hotel. In between those two buildings, just in front of you, the church is dedicated to Maria Magdalene Church. Right. Then it became the Revolution Square, and today Concord Square. So we're going to stop, as I told. ஸோ நாங்கள் இப்போ இருக்கிற இடம் வந்து பெரிஸில் இது ஒரு மினிஸ்ட்ரி உண்டு. ஃப்ரான்ஸில் உள்ள முக்கியமான ஒரு மினிஸ்ட்ரி உண்டோட பில்டிங் தான் இது. உங்களுக்கு பார்த்தா விலங்கும் மேலே வந்து ஃப்ரான்ஸ் ஃபிளாக் போட்டு பட்டிக்குது. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சிட்டி உண்டு, ஒரு காமான சிட்டி. ஆனால் சரியான எக்ஸ்பென்சிவ். இங்கே வந்து ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணட்டாலும் அப்படித்தான். Hi, where are you from? Paris, from Hyderabad. Hyderabad. What do you think about Sri Lanka? Oh, Sri Lanka is a very beautiful. It is not Sri Lanka, it is Paris. Wow. Thank you so much. I'm super proud of Sri Lankan, yeah? Oh, you are Sri Lankan. Yeah. Nice to meet you. Thank you. Oh God. எங்கட வந்து நெக்ஸ்ட் ஸ்டாப் இதில் நாங்கள் இறங்கி கொஞ்சம் நேரம் வியூவை வந்து நல்லா பார்த்துட்டு அதுக்கு பிறகு அப்படி திருப்ப டைம் முடிஞ்சதோட பஸ்ஸில் நாங்கள் ஏறிட்டோம். இப்போ ஜேர்னி கண்டினியூ ஆகுது. The third famous lady is, as we just mentioned, Mona Lisa, Lady Liza, exactly.
Normally people book in advance when they go to the museum. But if you're lucky enough, you can line up and hopefully you can go inside, especially most of you are under 26, and if you are a European resident or if you are a European citizen or European resident, then you can go inside free of charge to the museum. On the left hand side, facing the Louvre Museum, there is a church. Wherever there was a royal palace, a royal residence built, next to the palace they built a church as well to celebrate the king's services. Look on the right hand side, you can see it's an island. A little later we're going to cross the city island, the place where Paris was born more than 2,500 years ago. Have a look at the oldest bridge of our capital. On the right hand side, look. The bridge was inaugurated at the very beginning of the 17th century. It was the first bridge in Paris made of stones. It has a funny name. It's called the New Bridge. Would you believe? The very old roof, 13th, actually 12th and 13th centuries wood and trees. So now I think you understand. Notre Dame Cathedral was built on an island. By the way, once you're doing the Seine cruise, the boat would come as far as automatically. He thinks of this building to the left. It is the Ministry of Foreign Affairs. And what we're going to do, we're going to show you the place where Napoleon Bonaparte is buried. On the left hand side, we're going to turn here and show you the place where Napoleon Bonaparte is buried. ஸோ எங்களை வந்து இன்னொரு ஸ்டாப்பில் வந்து நிப்பாட்டினாங்க. அங்கே வந்து இது ஒரு ஸ்பெஷலான இடம் ஒன்று தான், நெப்போலியன் ரோயல் சேர்ச்னு சொல்கிறாங்க. நெப்போலியன் முந்தி டைமில் இந்த டைம் இது வந்து அவங்களோட ஞாபகமாக கட்டப்பட்ட சேர்ச்சின மாதிரி. ஸோ இதை பற்றி எக்ஸ்ட்ராவாக டீட்டெயில்ஸ் தெரியலை எனக்கும். அவங்களா நிறைய பேசுகிறாங்க, சிலது ஃப்ரெஞ்ச் வேர்ட்ஸில் இந்த தலை வந்து நமக்கும் தெரியாது. ஸோ எங்களை வந்து இப்போ ஒரு இடத்துல வந்து ட்ராப் பண்ணிக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் இப்போ நாங்கள் வந்து ஒரு 1 hour வந்து பெரிய சிட்டிக்குள்ளே பஸ் டூர் ஒன்று போயிட்டு பஸ்ஸில் வந்து எப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து தேவையான இன்ஃபர்மேஷனை சொல்லுவாங்க, ஒரு இடத்த காட்டி அதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு பிறகு இங்கே ட்ராப் பண்ணிக்கிறாங்க. இங்கே வந்து நாங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்றால் வந்து இங்கே எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது வந்து போட்டில் வந்து ரைட் போகலாம். போட் ரைட் வந்து எவ்வளோன்னு சொன்னால் 15 euro, 15 euro 40 minutes வந்து போகும். ஸோ அந்த போட் ரைட் போகிற டிக்கெட் நானும் எடுத்துக்கிறேன். பாப்போம் போட் ரைட் எப்படி இருக்குன்னு சொல்லி. இது வந்து நாங்கள் போட் ரைட் போகிறதுக்கு வந்த இடம் பாருங்க. ஆனால் இங்கேருந்து கூடி ஐஃபில் டவர் வந்து நல்லா கிளியராக விளங்குது. That's true, bro. Lamborghini. ஸோ எங்களோட போட் ரைட் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு உங்களுக்கு பார்த்தா விளங்கும் வந்து இப்போ ஷிப் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஸ்பீடாக மூவ் ஆகுது. இப்போ பாரிஸில் தான் நாங்கள் வந்து ஜெர்மனில் பாரிஸ்னு சொல்லுவோம், இங்கிலீஷில் பேரிஸ்னு சொல்லுவோம். சில டைம் நான் யூஸ் பண்ணுற வேர்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிக்கும் அந்த ஜெர்மன் லாங்குவேஜ் ப்ரொனவுன்சியேஷனால். அதை கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் நிறைய பேர் வந்து வராங்க போட் ரைட் ஒன்றில். எனக்கு 40 minutes போட் ரைட். ஸோ இது வந்து அப்படி பெரிசை சுற்றி இந்த போட் ரைட் வந்து போகுது. பெருசை சுற்றி வந்து நிறைய ரிவர்ஸ் இருக்குது, அழகான பிரிட்ஜ் இருக்குது. ஸோ அதால் வந்து இந்த போட் ரைட் ஒன்று கட்டாயம் வந்தீங்கன்னு சொன்னால் மிஸ் பண்ணாதீங்க. Frente a ustedes se puede apreciar el encanto del estilo moderno de una estructura metálica. Este puente, dedicado a la alianza franco-rusa, fue finalizado en el año 1900. Ponte Alessandro III, in pietra in bronzo in stile Novecento. Questo ponte fu dedicato all'alleanza franco-russa. Pont Alexandre III. Vor Ihnen ein Beispiel für den Charme der modernen Metallbauweise. Die Brücke wurde der französisch-russischen Freundschaft gewidmet. 亚历山大3世桥，它的现代风格极富魅力。金属桥身装饰着1900年的石雕和青铜雕塑，它是为纪念法俄结盟而建。
Napoleonic Egyptian style, Hotel de Beauharnais is one of a number of 18th century mansions of this quarter. என்னப்பா சும்மா பிறந்தோம் வாழ்ந்தோம் அப்படி இருந்துடவே கூடாது. கொஞ்சம் சம்பாதிச்சாலும் அனுபவிச்சிடணும் பயணம் பண்ணிடணும் வாழ்க்கை ஃபுல்லா. École des Beaux-Arts, Palais de l'Institut. Construit par Nouveau pour Mazarin, le Palais de l'Institut est le siège des académies et de C'est une phase de théâtre du 19e siècle. To starboard, the Place du Châtelet, two 19th century theatres face each other across the square. A estribor, la Plaza de Châtelet. Frente a frente vemos dos. பெரிசுக்கு வந்து சேர்ந்தோம் காலையில் ஒரு 8:30 மாதிரி. இப்போ பெரிசுக்கு வந்து இங்கேருந்து நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு சிட்டி டூர் ஒன்று செஞ்சோம். சிட்டி டூரை முடிச்சுட்டு அப்படி வந்து எங்களை வந்து இந்த இடத்துல பார்க் பண்ணாங்க. ஸோ ட்ராப் பண்ணாங்க. இந்த இடத்துல வந்து நாங்கள் ஒரு போட் ரைட் போனோம். எல்லாருமே இல்லை செலாக்கள் அப்போது ஆப்ஷனல் தான் அது. இப்போ அது முடிச்சுட்டு இப்போ எங்களை செல்ஃபாக ஒட்டிக்கிறாங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண சொல்லி. இப்போ நான் என்னால் ஏழுமான தூரத்தில் எவ்வளோக்கு போகலுமோ இந்த டே ஃபுல்லாக வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ அந்த டே ஃபுல்லாக வந்து இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஐடியாவில் தான் இருக்கிறேன் இன்றைக்கி. இது வந்து நாங்கள் போட் ரைட் போன இடத்துக்கு பக்கத்துலேயே உள்ள வந்து ஒரு அழகான ஒரு பார்க் ஒன்று மாதிரி. லைக் இது பார்க்கணுன்னு சொல்கிறத விட வந்து அந்த மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு சப் ரோடு உண்டு. இதில் ஃபுல்லாகவே வந்து பைசிக்கல் வந்து போகக்கூடிய ஒரு ரோடு ஒன்று தான். இங்கே இன்னும் அழகாக ஒரு ஐஃபில் டவரோட வியூ ஒன்று பார்க்கலாம். ஸோ இங்கிட்ட சைட்டில் பார்த்தா வந்து ஒரு ஏன்ஷியன்ட் பில்டிங்ஸ் அந்த மாதிரி வந்து அதோடு சேர்ந்து அப்போ ரோட்டு மீது உண்மையிலேயே வந்து ஒரு காமான வியூ உண்டு. இது அப்படி நீங்கள் தொடர்ந்து பார்த்தா விளங்கும். இந்த இடத்துல இருந்து ஒரு வீடியோ ஷூட்டோ ஒரு ஃபோட்டோ ஷூட்டோ பண்ணக்குள்ள வந்து நல்ல வேறு லெவலில் ஒரு அவுட்புட்டோட நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல இருந்தால் நாங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படி நாங்கள் வந்து எங்களோட செல்ஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இங்கே கொஞ்சம் நேரம் லைக் குந்திட்டு சில் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து எங்களோட எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கேருந்தும் நிறைய இடங்களுக்கும் போகலாம். மெயினான ஸ்பாட் ஒன்று மாதிரி. இதில் வேறு ஸ்பெஷலாக சொல்கிறதுக்குன்னு சொன்னால் வந்து எக்ஸ்ட்ராவாக கிட்டத்தில் லைப்ரரி மியூசியமும் லொக்கேஷனில் நாங்கள் பார்த்து போகலாம். காமனாக வந்து ஐஃபில் டவர் கிட்ட போயிட்டு நல்ல ஃபோட்டோஸ் எடுக்கணும் வீடியோஸ் பண்ணணும்னு சொல்லி தான் நிறைய பேருக்கு ஐடியாவும் விருப்பமும். அதுக்காக வேண்டி தான் மெயினாக ஃப்ரான்ஸுக்கே வாரது. ஸோ அந்த வகையில் வந்து ஐஃபில் டவருக்கு நாங்கள் போகிறதுக்கான ஒரு மெயினான ரூட் ஒன்று தான் இந்த பாலம் உண்டு. இந்த பாலம் அந்த வழியாக அப்படி வந்தேன்னு சொன்னால் நாங்கள் ஈஸியாக ஐஃபில் டவர் கிட்ட போகலாம். நிறைய ரூட் சீக்குது. இப்போ இந்த சைடில் இப்படி ஒர்க் பண்ணி போகணும்னு சொன்னால் நமக்கு வந்து ஐஃபில் டவர் கிட்ட போகிறதுக்கு ஈஸியாகும். ஸோ லெஃப்ட் சைடில் வந்து அங்கிட்டு வெஹிக்கல்ஸ் போயிட்டிக்கும். அதே டைம் அப்படி நாங்கள் ரைட் சைட் பார்த்தோம்னு சொன்னால் இங்கிட்டு ரிவர் இருக்கும். ஸோ இந்த லேண்ட்மார்க்கை ஞாபகம் வச்சுக்கொண்டோன்னு சொன்னால் நமக்கு வந்து ஈஸியாக ஐஃபில் டவருக்கு போகிறதுக்கு அந்த ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம் எப்படி போகிறேன்னு சொல்லி அந்த ரூட்டை. ஸோ நீங்கள் இப்படி வந்தால் இந்த மாதிரி ரூட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ஐஃபில் டவர் நம்ம ஈஸியாக போய் ரீச் பண்ணிடலாம். ஸோ வாங்க தொடர்ந்து போவோம். ஸோ அவர் ஜேர்னி கண்டினியூஸ் டுவர்ட்ஸ் ஐஃபில் டவர். ஸோ நாங்கள் வந்து அப்படி கிட்டத்தால் போயிட்டிருக்கிறோம். ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம் ஐஃபில் டவர் கிட்ட. இப்போ உங்களுக்கு பார்த்தா விளங்கும் இங்கே பக்கத்தில் வந்து நிறைய சின்ன சின்ன கடைகள் இருக்குது. அது கடைகள்னு சொல்கிறத விட வந்து நார்மலாக இந்த மாதிரி ஸ்ட்ரீட்டில் வந்து அவங்க இப்படி ஐஃபில் டவரோட சிம்பிள் போட்ட ஓர்னமெண்ட்ஸ் அந்த மாதிரி சேல் பண்ணிட்டிருப்பாங்க. இது உண்மையிலே ஒஃபிஷியல் அலவுட் இல்லை, ஆனால் அவங்க விற்கிறது அப்படி. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து நாங்கள் அந்த ஓர்னமெண்ட்ஸ் வாங்கினா சீப் ஆகிக்கும். இப்போ அப்படி நாங்கள் எங்களோட ஜேர்னியை கண்டினியூ பண்ணுறோம். இது வந்து ஒரு அழகான பார்க் மாதிரி. இது உள்ளுக்குள்ளே போகணுன்னு சொன்னால் அப்படி கண்டினியூவாக போகணும். கொஞ்சம் தூரம் அப்படி நடந்து போகணும்னு சொன்னால் அழகாகிக்கும். ரெண்டு பக்கமும் உங்களுக்கு பார்த்தா விளங்கும். இந்த சீசன் வந்து நல்ல சீசன் விசிட் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபைனலி வந்து ஐஃபில் டவர் கிட்ட வந்தாச்சு. இனி இந்த வியூவை பார்க்குறது தானே இதில் ஸ்பெஷலி வந்து கிட்ட இருந்து இதில் வியூவை வந்து எட்மையாக பண்ணுறது. நாங்கள் அதை எட்மையாக பண்ணோம். இதில் விருப்பம்னு சொன்னால் மேலே நாங்கள் டிக்கெட் எடுத்து போகலாம். ஸோ உங்களுக்கு பார்த்த விளங்குது இதில் பிரம்மாண்டம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஃபைனலி வெயிட்டிங் ஓவர் காய்ஸ். இப்போ ஐஃபில் டவருக்கு முன்னால் வந்தாச்சு. இது பெரிய ஒரு ஏரியா உண்டு. இப்போ ஐஃபில் டவரை சுற்றி வந்து தனித்தனியாக வேறு மாதிரி வந்து அழகாக செஞ்சுக்கிறாங்க. உண்மையில இதை வந்து எப்படி நான் டிஸ்கிரைப் பண்ணி சொல்கிறேன்னு எனக்கு தெரியல வாயால். ஒவ்வொரு சைட்லையும் இப்போ அதில் பிரம்மாண்டமே வேறு. கிட்ட வந்து பார்த்தா அது ரொம்ப ஹியூஜ் ஆகிக்குது. நம்ம தூரத்துலேருந்து பார்க்கல அது பெருசாக விளங்கல. கிட்ட வந்து பார்க்கல வந்து அதில் ஃபீலே வேறு ஒரு மாதிரி. நைட் டைம்லேயும் இன்னும் வேறு மாதிரி டிசைன் ஆகும். ஸ்பார்க் லைட் வரும். ஸோ நைட் டைமுக்கு டைம் கிடைச்சா அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். தொடர்ந்து பாருங்கள் வீடியோவை.
ஸோ நாங்கள் வந்து ஐஃபில் டவர் பவுண்டரியில் குந்தி கொஞ்சம் நேரம் ஐஃபில் டவர் வியூவை வந்து நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கு பிறகு வந்து அப்படி ஒரு லஞ்ச் ஒன்று எடுக்கிறதுக்காக வேண்டி அங்கேருந்து நாங்கள் போவோம்னு சொல்லி டிசைட் பண்ணிவிட்டு அப்படியே ஒர்க் பண்ணி நாங்கள் வந்து அந்த சைட்டில் அப்படி போனோம். ஸோ இந்த ரூட்டில் தான் ஐஃபில் டவரை சுற்றி வந்து அழகான அந்த ரூட் செய்யுது. வேண்டிய மாதிரி சைடுக்கு நாங்கள் போகலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உள்ளேயும் நாங்கள் வந்து ஐஃபில் டவரில் ஏறலாம். நாங்கள் வந்து மேலே போகல, டைம் இல்லாத காரணத்தால். ஸோ நாங்கள் வந்து அப்படி ஒரு லஞ்ச் ஒன்று ட்ரை பண்ணுவோன்னு சொல்லி ஒரு ஹலால் ரெஸ்டாரண்ட் வந்து நான் தேடிட்டு போனேன். நான் வந்து ஆல்ரெடி வீடியோவில் சொன்ன மாதிரி வந்து இப்படி ஸ்ட்ரீட்டில் வந்து இந்த மாதிரி வந்து பிஸ்னஸுக்கு போட்டிப்பாங்க. நாங்கள் வந்து வந்ததுக்கு ஃப்ரான்ஸ்கிட்ட ஒரு மெயின் அடையாளமே வந்து ஒரு சிம்பிள் வந்து இந்த ஐஃபில் டவர் தான். இதில் ஞாபகார்த்தமாக வந்து நானும் ஒன்று வாங்கி கொண்டேன். அது வந்து எனக்கு ஒரு €5 மாதிரி தான் கொஸ்ட் ஆச்சு. ஐஃபில் டவர் ஸ்பெஷலே வந்து கொஞ்சம் ஈவினிங் ஆகக்குள்ள வந்து வெயிலெல்லாம் குறைஞ்சிரும். அப்போ எந்த பக்கத்தில் இருந்து எடுத்தாலும் அழகாதாய்க்கும், வேறு லெவல் வியூ ஒன்று தரும். இப்போ உங்களுக்கு பார்த்த வேலை எவ்வளோ க்ரௌட்னு சொல்லி ஆக்கள் மாறி மாறி வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க டூரிஸ்ட். நாங்கள் வந்து லஞ்சை வந்து முடிச்சுட்டு அப்படி ஐஃபில் டவரை இன்னொரு சைடுக்கு வந்தோம். இங்கே இது ஈவினிங் டைமில் ஐஃபில் டவர் நல்ல வியூ ஒன்று காட்டுச்சு. ஸோ இதில் கொஞ்சம் நேரம் இருந்து ஐஃபில் டவரை பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த வியூவை வந்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2-3 ஃபோட்டோஸும் அங்கே எடுத்துகிட்டு அப்படி வந்து எங்களோட ஜேர்னியை கண்டினியூ பண்ணோம். ஸோ நான் வந்து அந்த ஐஃபில் டவருக்கு பக்கத்தில் உள்ள அதோட சரௌண்டிங்கில் உள்ள வேறு ஏதாவது ஸ்பெஷல் பிளேசஸ் லைக் சூப்பர் மார்க்கெட் என்ன சரி வேறு ஏதாவது மால்ஸ் அப்படி இருந்துன்னு சொன்னால் ஒரு விசிட் ஒன்று பண்ணுவோம், எங்களோட டைமுக்குள்ளே பார்த்துட்டு வரோம்னு சொல்லி நான் அப்படி ஒர்க் பண்ணேன்னு அதில் உள்ள ஏரியாஸில். ஸோ இங்கே நார்மலாக அவங்களுக்கு பார்த்தாலே விளங்கும், சைட்டில் போகிற ரோடு எல்லாமே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல், நல்ல ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஒரு சட்டப்படி இடம் உண்டு. இப்படி நான் கண்டினியூ பண்ணேன். இப்போ ஃப்ரான்ஸில் இந்த டைம் வந்து ஈவினிங். ஸோ ஈவினிங் டைம் தான் இப்போ பார்த்து அவங்களுக்கு விளங்கும். இங்கே வந்து ஆனாலும் க்ரௌட் தான், வெஹிக்கல்ஸ்கிட்ட க்ரௌடும் குறையில, ஆக்களும் விசிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, டூரிஸ்டும் இங்கே கூட. காலையில் வந்தது நாங்கள் பெருசுக்கு வந்து ஃபுல்லாகவே நடதான். ஈஃபில் டவரை பார்த்துட்டு ஈஃபில் டவரை சுற்றி உள்ள ஏரியாவுக்கு போயிட்டு எல்லாம் ஃபுல்லாக நடந்துதான். இப்போ ஆக்கள் எல்லாம் ஒருத்தரும் இப்போ தனித்தனி ரூட்டுக்கு போயிட்டாங்க வந்து குரூப்பில் உள்ளாக்கள். நான் என்ன செஞ்சேன், நான் நடந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஒரு சின்ன ஷாப் ஒன்று தேடி வந்தேன். ஃபைனலாக அந்த ஷாப்பை தேடி கண்டுபிடிச்சினா ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி நடந்து அந்த ஷாப்பில் உள்ள சில விஷயங்களை தான் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன். ஐ மீன் ஃப்ரான்ஸில் உள்ள ஒரு ஷாப்பில் எப்படி மாதிரி ப்ரைஸஸ் போதும், லைட்டாக ஒரு சின்ன ஓவியூ ஒன்று அவ்வளோ தான் அவளுக்கு காட்டுறேன்னு பாருங்கள். ஆல்மோஸ்ட் நான் ஜெர்மனியில் போகிற வேலை தான். சாக்லேட் ப்ரைஸ் எல்லாம் இங்கேயும் அதே தான், யூரோ, பிகாஸ் யூரோப்பியன் யூனியன், அதால் வந்து யூரோ தான். ஈவினிங் ஆகிறதால வந்து நான் யோசிக்கிறேன் ஒரு காஃபி ஒன்று குடிப்போம்னு சொல்லி காஃபி ஒன்று குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஃபோனை சார்ஜிங் போட்டு, ஐஃபோனில் இருக்கிற பிரச்சனையே தான், கொஞ்சம் வீடியோ எடுக்க ஆரம்பித்ததோட ஃபோன் சார்ஜ் எல்லாம் போயிடும். ஒரு வெரைட்டி ஆஃப் ஐஸ்கிரீம் வந்து ரவுண்ட் ஷேப்பில் வச்சுக்கிறாங்க, பிஸ்கட் ஷேப்லேயும் ஐஸ்கிரீம். இது வந்து பழத்துரு இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான். நைட்டில் தான் வந்து பாரிஸ் வந்து ரொம்ப கலர்ஃபுல் ஆகிக்கும், கலர்ஃபுல் சிட்டி. அதுலேயும் வந்து ஐஃபில் டவர் சொல்ல தேவையில்லை, வேற லெவல். நான் வந்து இப்போ உங்களுக்கு நைட் வியூவை தான் வந்து காட்டியிருக்கிறேன், பாரிஸில் உள்ள நைட் வியூ எப்படின்னு சொல்லி. அதுலேயும் மெயின் வந்து ஐஃபில் டவர் வந்து எந்த லொக்கேஷன்லேருந்து பார்த்தாலும் பாரிஸில் வந்து அழகாக வந்து அந்த நைட்டுக்கு நல்ல லுக்காக காட்டும். அதுதான் அதில் உள்ள மெயின் ஸ்பெஷலு. அது இல்லாமல் வந்து நைட்டில் இருடாய்க்க பிறகு வந்து எவ்ரி 1 ஹவர்லேயும் இப்போ 6 o'clock 7 o'clock 8 o'clockனு வந்தால் ஒவ்வொரு அந்த ஹவர்லேயும் வந்து ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஸ்பார்க்கிள் வரும், நல்லா இப்படி ஷைனிங் பண்ணிட்டிக்கும். ஒரு 5 மினிட்ஸுக்கு வந்து மாதிரி ஷைன் பண்ணிட்டிக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தா இங்கே விளங்கும் பாரிஸில் உள்ள நைட் டைமில் உள்ள சிச்சுவேஷனை. பயங்கர க்ரௌட், வெஹிக்கிளெல்லாம் ஃபுல்லாகவே க்ரௌட். பாருங்க எப்படி இருக்குது.
எங்களோட ட்ரிப் வந்து முடிஞ்சிட்டு உண்மையிலேயே பெருசாக நான் மிஸ் பண்ணுறேன். இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் வந்து இது எடிக் மாதிரி. இப்போ இங்கே வந்தால் வந்து நார்மலாக இந்த ஐஃபில் டவர் பின்னாடி தான் இருக்குது. இதை பார்த்துட்டு போல வந்து நமக்கு வந்து இதை விட்டு மூவ் ஆகிறதுக்கு மைண்ட் வராது. ஸோ தான்